Hey, hi friends. Welcome to Inno Trading Tamil. ஒரு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஒரு நல்ல மூமெண்ட் நம்ம இன்னைக்கு மார்க்கெட் நல்லா வாலட்டிலிட்டியா இருந்தது. ஒரு சூப்பரான மூவ்ஸ் வந்துட்டு இன்னைக்கு மேட் பண்ணுச்சு. as well as நம்ம வந்துட்டு நம்ம லெவல்ஸ் வந்து சூப்பரா ஒபே பண்ணுச்சு மார்க்கெட் இன்னைக்கு. அதோட ரிசல்ட்ஸ் தான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் யாராச்சும் நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. as well as இது வரைக்கும் யாராச்சும் டிமெட் ஓப்பன் பண்ணாம இருந்தீங்கன்னா அதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம டிமெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. So without any delay, let's see the tomorrow's analysis. So இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட டே அனாலிசிஸ். இங்க பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த இந்த லெவலை வந்துட்டு ரெசிஸ்டன்ஸை தாண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு நல்ல ஒரு பிக் கிரீன் கேண்டிலா வந்துட்டு கிராஸ் பண்ணிருக்கு. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே தான் இருக்கு. பேங்க் நிஃப்டி லைக் 40,000 வந்து தொடாம லைக் நவராது போல. ஸோ அந்த அளவுக்கு நல்ல மூமெண்டா மேலே போயிட்டு இருக்கு. நமக்கு எந்த இடத்துலயும் பார்த்தா ரிஜெக்ஷனே இல்லை. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சின்ன ரிவர்சல் ரீடெஸ்ட் எதுவுமே ஹேப்பன் ஆகல. லைக் ஒரு ஸ்ட்ரெயிட்டா நல்ல சூப்பர் கேப் அப்போட உங்களுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ கைஸ் இது வந்து பேங்க் நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு மார்க்கெட் எக்ஸாக்டா இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்டில் இந்த லெவல்ஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு ஒரு கேப் அப் ஆச்சுன்னா இந்த லெவலில் வந்து ஒரு ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இந்த லெவலுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. as well as லைக் மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு கன்சல்டேஷன் இருந்துச்சுன்னா இந்த லெவலுக்குள்ள டிராவல் பண்ணிட்டு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா சேம் லைக் ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். 200 EMA நமக்கு வந்துட்டு இந்த லெவல் கிட்ட டிராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த லெவலை டச் பண்ணிச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு அப் மூவ் இருக்கும் இங்க இருந்து. இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க வந்துட்டு இதை பார்த்து மார்க் பண்ண அவசியம் இல்லை. இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பார்த்து நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நிஃப்டியோட டே அனாலிசிஸ். நிஃப்டி டே அனாலிசிஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய சிக்னிபிகன்ட் மூவ் கொடுக்கல நமக்கு பேங்க் நிஃப்டி அளவுக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு பிக் கிரீன் கேண்டிலா வந்துட்டு நல்ல ஒரு சூப்பரான அப் மூவ் கொடுத்தது. பட் ஸ்டில் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் கேண்டிலோட விக்கு அதுக்குள்ளதான் இருக்கு பாடிக்குள்ளேயே. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 18,000 அந்த 18,000ன்றது ஒரு எமோஷனல் லைன் மாதிரி. ஸோ அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு அகைன் அண்ட் அகைன் ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு. இங்கேயும் ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இங்கேயும் ரிவர்ஸ் ஆகுது. as well as லைக் நமக்கு பேங்க் நிஃப்டியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த 40,000 அந்த லைன்ல இருந்து நிறைய ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு எமோஷனல் லைன். ஸோ அந்த லைனுக்கு வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதான் ரீசன். இங்க பாத்தீங்கன்னா நிஃப்டியோட 5 minutes அனாலிசிஸ் இது. மார்க்கெட் நமக்கு எக்ஸாக்டா இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு வந்துட்டு ஒரு கேப் அப்பா ஏதோ இந்த மேல வந்து போச்சுன்னா நம்ம வந்து இந்த லெவல இருக்கும் போயிட்டு இங்க இருந்து நம்ம இந்த லெவலுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அரல்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் இந்த லைன் வரைக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த லெவலுக்கு போகலாம். இன்கேஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நாளைக்கு வந்துட்டு ஒரு 12 o'clock கிட்ட வந்து இந்த இடத்துல கன்சல்டேஷன் மாதிரி ஆப்பன் ஆயிட்டு இருந்ததுன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து எக்ஸாக்டா இந்த இடத்துக்கு வரும். ஸோ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா நமக்கு வந்து இங்க ஒரு ட்ரெண்ட் லைனும் இருக்கு. as well as நமக்கு வந்து ஒரு லெவலும் இருக்கு. ஸோ இங்க இருந்து நமக்கு வந்து நல்ல ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து நல்லா ஒபே பண்ணுது. ஸோ அகைன் அண்ட் அகைன் அந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து சூப்பரா ரிவர்சல் எடுக்குது நமக்கு. சாரி, நிஃப்டி வந்து ரிவர்சல் எடுக்குது. இன்கேஸ் பாத்தீங்கன்னா லைக் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது, ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகுதோ இல்ல வந்துட்டு இந்த லெவல பிரேக் பண்ணுதுன்னா கூட நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிகாஸ் இங்க ட்ரெண்ட் லைன் நமக்கு as well as நமக்கு லெவலும் இருக்கு. நல்ல சான்சஸ் டு கெட் ரிவர்சல் ஃப்ரம் ஹியர். கன்சல்டேஷன் ஹேப்பன் ஆச்சுன்னா நமக்கு இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பிரேக் பண்ணுச்சுன்னா நமக்கு அடுத்த லெவல் வந்து இங்கே தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 18,080 கிட்ட. ஸோ இது வந்துட்டு நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான லெவல் இது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது 18,000. ஸோ இது வந்துட்டு ஒரு எமோஷனல் லைன் மாதிரி. ஸோ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி லைக் ட்ரேட் பண்ணுங்க. நம்மளோட இன்ட்ராடே ஸ்டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து தீபக் நைட்ரேட். தீபக் நைட்ரேட் வந்துட்டு நமக்கு வந்து நல்ல ஒரு அப் மூவ் கொடுத்துட்டு இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள். ஸோ இன்கேஸ் லைக் இந்த இடத்துக்கு வந்து லெவல் ரிவர்ஸ் ஆகிட்டு நம்ம அகைன் ட்ரெண்ட் லைன் கிட்ட வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சுன்னா நமக்கு அப் சைட்ல ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆஸ் யூஸ்வல் லைக் நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம அடுத்து இந்த பர்பிள் லைன். ஸோ இது வந்துட்டு 2144. ஸோ இந்த லெவலுக்கு நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவல் ஸோ 2070. ஸோ இந்த லெவல் வந்துட்டு அடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்சைட் பிரேக் இன்கேஸ் டவுன் சைடில் பிரேக் ஆச்சுன்னா சின்ஸ் இட் இஸ் அ டிசெண்டிங் ட்ரையாங்கிள். ஸோ தெர் இஸ் அ மோர் சான்சஸ் டு பிரேக் டவுன் சைட். அதுக்கேற்ற மாதிரி லைக் பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க இங்க. இது வந்துட்டு மணப்புரம் ஃபினான்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
எக்ஸாக்டா வந்துட்டு இந்த லெவலுக்குள்ள சாரி மூவிங் ஆவரேஜ் 20 மூவிங் ஆவரேஜும் 200 மூவிங் ஆவரேஜுக்குள்ள வந்துட்டு டிராவல் பண்ணது. பாசிபிலிட்டிஸ் என்னன்னா எதர் ஷுட் பிரேக் டவுன் சைட் ஆர் ஷுட் பிரேக் அப் சைட். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டெட்லி கிராஸ் ஓவர் இல்லைன்னா நமக்கு வந்துட்டு ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் வந்துட்டு ஆப்பன் ஆகும். பிகாஸ் இங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே வந்துட்டு நமக்கு அப் மூவ் தான், பட் ஸ்டில் இந்த பார்த்து கன்சல்டேஷன் மாதிரி ஆப்பன் ஆயிட்டு இருக்கு நமக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு அப் மூவ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே அப் மூவ். பிகாஸ் இது வந்துட்டு ஒரு ஆராமி பேட்டர்ன், ஒரு சிங்கிள் கேண்டிலுக்குள்ளேயே எல்லா கேண்டிலும் இருக்கிறதுனால டவுன் சைடில் வந்து நல்ல ஒரு என்ட்ரி வேணும்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இந்த லைன் வரைக்கும் நமக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் இதுக்குள்ள இருக்கிற கேப்பே நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல கேப் தான், லைக் 2.57%. அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு இன்ட்ரடேல வந்து 10% கிட்ட. ஸோ இதுக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஒரு சைட் மூவ்மெண்ட் ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்கிறா கூட நமக்கு வந்துட்டு ஸ்டில் இங்கேயே நமக்கு 2.21% வந்து மேக் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு எப்படின்னா ஒரு 50%ஓட அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்துட்டு மணப்புறம் 15 மினிட்ஸ் அனாலிசிஸ். ஸோ கைஸ் இது வந்துட்டு கனரா பேங்கோட 15 மினிட்ஸ் அனாலிசிஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் வந்து எக்ஸாக்டாக நமக்கு இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு வந்துட்டு ஒரு சின்ன ரேஞ்ச் மாதிரி ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு ரிவர்ஸ் எடுத்துட்டு மேலே போட்டு நிறைய சான்சஸ் இருக்கு. பிகாஸ் எங்களுக்கு வந்துட்டு ட்ரெண்ட் லைன் இருக்கு, லெவல் இருக்கு. இதை பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு செகண்ட் லெவல் இங்கே நமக்கு 200 EMA வந்து இந்த இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சூப்பராக ரிவர்ஸ் எடுத்து நிறைய சான்சஸ் இருக்கு. அப் சைடில் பார்த்தீங்கன்னா இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா நமக்கு அடுத்த லெவல் வந்துட்டு இது இங்கே. ஸோ 246 நமக்கு அடுத்த லெவல். ஸோ இது வந்துட்டு கனரா பேங்கோட 15 மினிட்ஸ் அனாலிசிஸ். இது வந்துட்டு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக். லைக் இங்க பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸோ அப் சைட்ல வந்து நம்மளுக்கு எந்த ஒரு லெவலும் கிடையாது, சின்ஸ் இது வந்துட்டு ஒரு 52 வீக் ஐல வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மேல வந்து நம்மளுக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸோ அப் சைட்ல வந்துட்டு பிரேக் ஆச்சுன்னா நம்ம அட்லீஸ்ட் இந்த வரைக்கும் அது எதிர்பார்க்கலாம். ஸோ நான் மார்க் பண்ணியிருக்கேன், இது நான் வந்துட்டு ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணி மார்க் பண்ண லெவல். ஸோ இது வரைக்கும் எதிர்பார்க்கலாம். டவுன் சைட்ல பிரேக் ஆச்சுன்னா நமக்கு வந்து சின்ன இந்த லெவல்ல வந்து பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா நமக்கு வந்து இது ஒரு சின்ன கேப் தான். ஸோ அதனால இதுல ட்ரேட் பண்ணாதீங்க மேக்ஸிமம். நமக்கு வந்து இந்த லெவலையும் பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா நம்ம இந்த லைன் வரைக்கும் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் நம்ம 200 EMA வந்து இந்த இடத்துல டிராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் 200 EMA வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சு அதுக்கப்புறம் இந்த லைன் வரைக்கும் செகண்ட் டார்கெட் வைக்கலாம். அதே மாதிரி வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து இந்த ட்ரெண்ட் பிரேக் பண்ணி கீழே வந்ததுன்னா நமக்கு இந்த லெவலில் வந்து ஒரு ரிவர்ஸ் எடுத்துட்டு மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இது வந்துட்டு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கோட 15 மினிட்ஸ் அனாலிசிஸ். ஸோ கைஸ் ஐ ஹோப் இந்த அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அனாலிசிஸ் பார்த்து ஏதாவது ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு சொல்லுங்க. ஸோ ப்ராஃபிட் வந்து எனக்கு சந்தோஷம், லாஸ் வந்து லாஸ் ஏன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஸோ நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. Stay tuned guys, see you on the next video. Have a great trading.